வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் சீசன் 11. இந்த வாரம் 1-on-1 ரவுண்டு. ஸோ நவம்பர் 30 ஞாயிற்றுக்கிழமை சண்டே எபிசோடுடைய ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை முதல் எடுத்தோடனே 1-on-1ல மோதினது யாருன்னு பார்த்தோன்னா நிக்கில் மற்றும் நேரடியாக மோதினது வந்து தவசீலி. ஸோ இதில் முதல்ல டாஸ் ஜெயிச்சு நிக்கில் தான் முதல்ல பாடினார். அவர் பாடினது வந்து காக்கி சட்டை படம், அதாவது 1983 வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற உலகநாயகன் கமலஹாசன் நடித்த காக்கி சட்டை. அதில் வந்து இசை வந்து இசைஞானி இளையராஜா, இந்த பாடலை எழுதினது கவிஞர் வாலி, பாடினது வந்து மாபெரும் லெஜண்ட் எஸ்பி பாலசுப்ரமணியம். அதில் வந்து சிங்காரி சரக்கு நம்ம சரக்குன்னு ஒரு பயங்கரமான குத்துப்பாட்டு, பயங்கரமான ஃபாஸ்ட் நம்பரு, அதாவது சரக்கு அடிச்சுட்டு போதையில் பாடுற மாதிரி ஒரு பாட்டு, பயங்கரமான டான்ஸ் ஆடிருப்பாரு. அதாவது மேடு டான்ஸும்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒத்த கையில் தண்டாலாம் எடுத்து விரட்டியிருப்பாரு கமல். ஸோ அந்த பாடல், அப்படிப்பட்ட பாடலை வந்து நிக்கில் பாடினாரு. நிக்கில் என்ன பிரச்சனைனா, அந்த அளவு, அதாவது எஸ்பிபி எந்த அளவு பாரை ரைஸ் பண்ணியிருந்தாரோ, ஏன்னா சரக்கடிக்கிற பாட்டு பாரை ரைஸ் பண்ணியிருந்தாரோ அந்த அளவு இவர் பாடலை அப்படின்னு தான் தோணுது. இவர் அதை புரிஞ்சிக்கல. ஒருவேளை அந்த பாடல் காட்சியை பார்த்துருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கு. இவர் வந்து பாட்டை மட்டும் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த பாடல் காட்சி எப்படி அதை படமாக்கியிருக்காங்க, அதோட பின்னணி என்னன்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பாடணும் ஒரு பாடகர். ஒரு அந்த சிச்சுவேஷன் என்ன, கதாநாயகன் என்ன மனநிலையில் இருக்காரு, இது வந்து நம்ம வந்து ஒரு பாடகராக வந்து கேட்டுட்டு தான் பாடணும். ஆல்ரெடி பாடின பாட்டுனா அதோட வீடியோவை பார்த்துட்டு தான் பாடணும். அதில் ஏதோ அவர் சரியாக கவனிக்கலைன்னு நினைக்கிறேன். அதனால அவர் அந்த 100% அவரால் கொடுக்க முடியல. இதற்கு போட்டியா பாடினது வந்து தவசீலி. தவசீலி வந்து வேற படத்துக்கெல்லாம் போல, அதே படத்துல இருந்தே பாட்டு எடுத்துட்டாங்க. அவங்க வந்து பூ போட்ட தாவணி அப்படின்னு அதே கமலஹாசன் மாதவி 2 பேரும் டான்ஸ் ஆடுற பாட்டு. இது வந்து ஒரு பார்ட்டி நம்பர், ஒரு பார்ட்டியில டான்ஸ் ஆடுறது, ஒரு கிளாமரான சாங், அதுல சில ஒரு கிளாமரான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வரக்கூடிய பாட்டு. ஜானகி அம்மா பின்னி இருப்பாங்க. ஸோ அந்த பாடல் வந்து ஜானகி அம்மாவும் எஸ்பிபி சேர்ந்து தான் பாடியிருப்பாங்க. தவசீலியை பொறுத்தவரை இந்த மாதிரியான கொஞ்சம் கிளாமர் எக்ஸ்பிரஷன் கொடுக்கக்கூடிய பாட்டு, இதை தொடர்ந்து இந்த மாதிரி பாட்டை செலக்ட் பண்ணி பாடுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முத்திரை குத்துவாங்கல்ல, இவங்கன்னா இந்த பாட்டு, கானா பூமணினா கானா பாட்டு தான் பாடுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முத்திரை இருக்குங்களா, அது மாதிரி இவங்க அந்த கிளாமரஸ் எக்ஸ்பிரஷன் வர்ற பாட்டா சூஸ் பண்ணி பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு வருது. பட் இது வந்து ஜட்ஜஸ் இல்லாததுனால, ஏற்கனவே போன சீசன், அதுக்கு முந்தின சீசன் எல்லாம் பாடி ஜெயிச்சவங்க, அதில் வந்து பாடி நல்ல பேர் வாங்கினவங்க எல்லாமே ஜட்ஜாக வந்திருந்தாங்க. அவங்க தான் ஓட்டு போட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும், ஓரளவு கணிக்க தெரியும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் அதில் வச்சு பார்க்குறப்ப, என்னதான் இருந்தாலும் நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் சொல்கிறது தான் அவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. பட் இருந்தாலுமே ஓரளவு நம்ம நம்பலாம்ங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு சத்யபிரகாஷ், ஒரு ஸ்ரீனிஷா, இந்த மாதிரி நிறைய பழைய ஆட்கள் வந்திருந்தாங்க. மூக்குத்தி முருகன்லாம் அவங்க ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணாங்க. அதில் வந்து தவசீலியை ஜெயிக்க வச்சுட்டாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டில் ஜெயிக்கிறவங்களுக்கு 10,000, கடைசி பேட்டில் ஜெயிக்கிறவங்களுக்கு 1,00,000 ப்ரைஸ் வரும். 3 பேருக்கு கடைசியாக 1 லேக்கு. ஸோ இதில் முதல் பேட்டில் இவங்க தவசீலி 10,000 ரூபாய் ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த 2வது பேட்டில் வந்து ஒரு நல்ல பேட்டில், ஆன் பென்சன் வெர்சஸ் நம்ம நடந்தது யாருன்னா மீனாட்சி. ஸோ ஆன் பென்சன், இவங்க 2 பேருமே கர்நாடிக் சாங் தான் பாடினாங்க. 2 பேருமே ஏஆர் ரஹ்மான் சாங் தான் பாடினாங்க. ஸோ இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணணும் சாங்குன்னா. அதாவது 2 சம திறமையான போட்டியாளர்கள். அதாவது இப்போ இந்தியா விளையாடுதுன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா, இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்னா ஓகே. இப்போ இந்தியா வர்சஸ் ஜிம்பாவே அப்படின்னு மேட்ச் வச்சு அதில் யார் திறமையான ஆள்னு பார்த்தோன்னா அது நியாயமாக இருக்காது. 2 சமமான போட்டியாளர்களாக இருக்கணும். நான் சொல்கிறது கிரிக்கெட்டில். ஸோ இது வந்து 2 பேருமே ஓரளவு சமமான போட்டியாளர்கள் தான், ஆன் பென்சனும் மீனாட்சியும். ஆன் பென்சனும் நான் இது பண்ணாங்க, மின்சார கண்ணான்னு படையப்பா படத்தில் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படையப்பா, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியிருப்பாங்க. அவங்களும் ஸ்ரீனிவாஸ், அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. அந்த பாடலை தனி சிங்கராக ஆன் பென்சன் பாடினாங்க. ரொம்ப சூப்பராக பாடினாங்க, ரொம்ப திறமையாக, ரொம்ப அழகாக அந்த பாட்டை வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த நம்ம தீப்தி சுரேஷ் கூட அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், ரொம்ப பிரமாதமாக பாடினாங்கன்னு சொல்லி அவங்கள பாராட்டினாங்க. அதற்கு போட்டியாக பாடினது மீனாட்சி. மீனாட்சியை பொறுத்தவரை சௌக்கியமா அவ்வளவு ரொம்ப, இதுவும் நித்யஸ்ரீ பாடினது. இதுதான் நியாயமான போட்டிங்கிறேன்.
ரெண்டுமே நித்யஸ்ரீ மகாதேவன் பாடின பாட்டு. அதை வந்து ரொம்ப ரஹ்மான் மியூசிக்கு சங்கமம் படத்தில் பாடின பாட்டு, வைரமுத்து வரிகள். அதுவும் மின்சார கண்ணாவும் வைரமுத்து வரிகள் தான். ரொம்ப அழகாக பாடினாங்க. அந்த ஆலாப்பு, அந்த பாவம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது மீனாட்சி பாடினது. இந்த ரவுண்டில் வந்து கொஞ்சம் பெட்டராக, இவங்கள விட ஆன் பென்சனோட பெட்டராக பாடி மீனாட்சி ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு 10,000 ரூபா மதிப்பு கேஷ் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. 1,00,000 ரூபாய்க்கான போட்டி. ஏற்கனவே 10,000 ரூபாய் ஜெயிச்ச 2 போட்டியாளர்கள், ஒன்று வந்து ஹிருதய், இன்னொன்று வந்து தர்ஷனா. ஸோ இவங்க 2 பேருக்கும் 1 லேக்குக்கான போட்டி நடந்தது. இதில் வந்து திருடா திருடா படத்தில் ஒரு ஐகானிக் சாங் வந்து கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு அனுப்பமா பாடியிருப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, வைரமுத்து வரிகள், மணிரத்னம். இது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான சாங்கு, பயங்கர காம்ப்ளெக்ஸான சாங்கு. அந்த காலத்தில் மிகப்பெரிய புகழ்பெற்ற பாடல். இதை நிறைய பேர் பாடி கேட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாடல், இந்த வெஸ்டர்ன் சாங்ஸ்னாலே தர்ஷனா வந்து அடி சிக்ஸர், கிரவுண்டை விட்டு வெளியில் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் அவங்க. இந்த பாடலை வந்து பிரமாதம், அவுட் ஆஃப் த பார்க் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அளவு ரொம்ப சிறப்பாக பாடியிருக்காங்க. இதற்கு போட்டியை வந்து இதற்கு போட்டியை இதே மாதிரி பாட்டை தானே அவர் சூஸ் பண்ணியிருக்கணும். அவர் சம்பந்தமே இல்லாமல் ஆப்போசிட்டாக ரொம்ப மெதுவான ஒரு சாங்கு, பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலின்னு நம்ம ஜோடி படத்தில் வரக்கூடிய, அதே ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வரக்கூடிய பாட்டு தான். கவிஞர் வாலி அவர்களுடைய வரிகளில் ஹரிஹரன் பாடியிருப்பார். பட் இந்த வெஸ்டர்ன் சாங் ஈக்குவலான ஒரு ஃபாஸ்ட் நம்பர், ஒரு ஹை பிச் நம்பர், ஒரு போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி மாதிரி ஒரு ஹை பிச்சு பாடியிருந்தாருன்னா அதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க, யாருக்குடா ஓட்டு போடுறதுன்னு. இவர் ரொம்ப மெதுவாக பாடி ஈஸியாக தர்ஷனா ஜெயிக்கிற மாதிரி பண்ணி விட்டார். அழகாக தர்ஷனா 1,00,000 ரூபாயை ஊதி விட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஒரு போட்டியே இல்லை அந்த இடத்துல. அந்த 1,00,000 ரூபாய்க்காக 2வது போட்டி, அது வந்து கானா பூமணி விசஸ் சரண் ராஜா. வழக்கம் போலவே இவங்க 2 பேருமே சரண் ராஜா இளையராஜா பாட்டை தான் பாடுவார், கானா பூமணி கானா பாட்டு தான் பாடுவார். அதில் மாற்றமே இருக்காதுங்கிறது உறுதி செஞ்சாங்க அவங்க. ஸோ நம்ம இவர் வந்து காதல் கசக்குதையா அப்படிங்கிற பாட்டு பாடினார். ஆண்பாவம் படத்துலேருந்து கவிஞர் வாலி, இளையராஜா மியூசிக்கு. பாண்டியராஜனுக்கு இந்த படம் பயங்கரமான ஹிட்டு. அவர் முதல்ல நடித்த படம். அவர் டைரக்ட் பண்ண படம் கன்னிராசி. ஆண்பாவங்கிறது அவர் முதல்ல ஒரு கதாநாயகனாக நடித்தார், பாண்டியனும் பாண்டியராஜனும். இந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு இந்த படம். ஸோ இந்த படத்தில் உள்ள பாடல்கள் எல்லாம் பெரிய ஹிட்டு. அதில் இந்த பாட்டு வந்து காதல் கசக்கதையாங்கிற பாட்டு வந்து அந்த ஆட்களே இல்லை, டான்சர்ஸே இல்லாமல் வெறும் ஆம்பளைங்களாக வச்சு எடுத்தார். வேறு அவங்கெல்லாம் மற்ற ஃபீமேல் டான்சர்ஸ்லாம் வேறு ஷூட்டிங்லாம் போயிட்டாங்க போல் இருக்கு, ஆளே கிடைக்கல. ஒன்லி மேல் டான்சர்ஸு அந்த ஒரு செட்டில் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி பாட்டு இளையராஜாவே பாடியிருப்பார். இந்த பாட்டில் அவரை பற்றின ஒரு வரியே வரும், நீங்களாம் லவ் பண்ணக்கூடாது. இளையராஜா பாட்டுக்கு, அதான் அந்த கால ஒவ்வொரு காலத்துக்கும் சொல்லுவாங்க. தியாகராஜ பாகவதர், எம்ஜிஆர், சிவாஜி, அதுக்கப்புறம் இந்த கால இளைஞர்களின், அன்னைக்கு வந்து கமல் ரஜினி காலகட்டம். பட்டு அதை சொல்லாமல் இளையராஜா பாட்டு இருக்குது, அதை லவ் பண்ணுங்கிற மாதிரி வீட்டை பேச்சு கேளுங்க, நீங்களாம் லவ் பண்ணாதீங்கன்னு வரும். ஸோ அந்த பாட்டை பிரமாதமாக பாடினார். இளையராஜா பாட்டை இவர் சிறப்பாக பாடுவாருங்கிறதுல டவுட்டே கிடையாது. அதற்கு போட்டியாக மீனாட்சி மீனாட்சி அண்ணங்காதல் என்னாச்சுங்கிற ஒரு கானா பாட்டை பாடினார். இதில் வந்து நிச்சயமாக சரண் ராஜா சிறப்பாக பாடி 1,00,000 ரூபாய் ஈஸியாக ஜெயிச்சிட்டார். ஸோ டாப் 12ல் வந்து 3 பேருக்கும் 1,00,000 ரூபா கிடைக்கும். ஏன்னா 12 பேரில் ஃபஸ்ட்டு ரவுண்டில் 6 பேர் ஜெயிப்பாங்க, 6 பேர் ஜெயிச்சிட்டாங்க. அந்த 6 பேருக்கும் மோதல், அதில் வந்து 3 பேருக்கும் 1,00,000 ரூபா கிடைக்கும். ஆல்ரெடி 2 பேரும் நம்ம பார்த்துட்டோம் 1 லேக் வின் பண்ணது. ஸோ இப்போ கடைசி 1-on-1 வந்து மீனாட்சி வெர்சஸ் யாருக்குன்னு பார்த்தோம்னா தவசீலி. இதில் வந்து தவசீலி பாடினது வந்து போரானே போரானே அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்ல சாங். அது ஜிப்ரான் மியூசிக்கில் அனிதா கார்த்திகேயன், இதே சூப்பர் சிங்கரில் சீசன் 1 வந்து ரன்னராக வந்தாங்க அனிதா கார்த்திகேயன். அவங்க பாடின பாட்டு தான் போரானே போரானே. அந்த பாட்டு ரொம்ப டஃப்பான சாங், ஹை பிச் சாங்கு, குரலை மாற்றி பாடியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டு அதுக்கு நல்லா பாடினாங்க, நல்லா முயற்சி பண்ணி பாடினாங்க. ஸோ அதுக்கு போட்டியாக வந்து ஹேராம், அந்த பாட்டு ஹேராம் ஆயா, அந்த பாட்டு வந்து இதில் வரும் ரங்கீலா படத்தில், அதோட தமிழாக்கம். அந்த பாட்டு ஸ்வர்ணலதா பாடியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப டஃப்பான பாட்டு, பயங்கரமாக மீனாட்சி அடிச்சு
துவம்சம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்க 1,00,000 ரூபாய் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்தில் நடந்தது. எதுவும் எலிமினேஷன் கிடையாது. மிகப்பெரிய அளவில் ஜட்ஜஸ் இல்லை, அதனால எலிமினேஷன் இல்லை. 3 பேர் 6 பேர் 10,000 ரூபாய் ஜெயிச்சாங்க, 3 பேர் 1,00,000 ரூபாய் ஜெயிச்சாங்க. ஸோ அதான் ஒரு 3 பேருக்கு 1,10,10,000 புரிஞ்சுக்கணும் நம்ம. அடுத்த வாரம் பார்ப்போம் அடுத்தடுத்து என்னென்ன ரவுண்டு வருதுங்கிறத, யார் யார் எலிமினேட் ஆக போகிறா, டாப் 12லேருந்து யார் டாப் 10க்கு போக போகிறாங்கிறதெல்லாம் வரும் வாரங்களில் பார்ப்போம்.